12ஆம் ஆண்டு விழா போய்கிட்டு இருக்கு. இந்த பார்வை உங்களுக்கு எப்படி இருக்கு? ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா நீங்கள் ஊடகவியலாளர் உங்கள் எல்லாருக்குமே தெரியும், அண்ணன் கட்சி ஆரம்பிச்சதுலேருந்து நிறைய நெகட்டிவான கேள்விகளுக்கு எல்லாத்துக்குமே வந்து சூப்பரான பதில் கொடுத்துருக்காரு, செயல் வடிவமாகவும் கொடுத்துக்கிட்டு இருக்காரு. அதனால் ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கோம் நாங்கள். மதுரையில் மீனாட்சி அம்மன் கோயிலில் அந்த கொடியோட போனீங்க, உங்களுக்கு ஒரு பொறுப்பு வரும் எதிர்பார்த்தோம். ஆனால் இல்லை, நான் பொறுப்பு எதிர்பார்த்து வேலை செய்யலை. எனக்கு என் அண்ணன் அரசியல் வந்து மக்களுக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிறாரு. என்னோட எண்ணமும் அதுதான். அதனால் கடைசி வரைக்கும் நான் அண்ணன் கூட சேர்ந்து வேலை செய்யணும். பொறுப்பு எப்போ வேணாலும் வரும். உண்மையாக இருக்கும்போது, நேர்மையாக உழைக்கும் போது எப்போ வேணாலும் வரும். பொறுப்பு ஒரு பெரிய விஷயம் இல்லை. இன்னும் நிறைய மாற்றங்கள் வரும், நிறைய நல்லது நடக்கும், நல்ல விஷயங்களை நோக்கி நல்ல மாற்றம் நடக்கும். மாவட்ட செயலாளர்னு அறிவிச்சதுக்கப்புறம் ஒவ்வொருத்தரும் அவங்க ஏரியாக்குள்ள டிராஃபிக் ஏற்படுத்துகிற மாதிரியே இருக்குது. இது ஏன் எப்படி பண்ணுறாங்க? ஆமாம், இது என்னென்னா அவங்களுக்கும் ஒரு ஆசை இருந்திருக்கும். சின்ன ஒரு நீங்கள் இந்த ஆங்கிள்லேருந்து பார்த்தா தெரியல, 35 வருஷமாக வந்து மக்கள் பணி நிறைய செஞ்சுட்டு வந்தவங்க இன்றைக்கி அரசியல் கட்சிகளை வந்து ஒரு பொறுப்புக்கு வந்து ஒரு நிர்வாகத்துக்கு வரும்போது ஒரு சின்ன ஒரு கொண்டாட்டம் தேவைப்படுது அவங்களுக்கு. அது தவறு இல்லை. ஆனால் மக்களுக்கு பாதிக்கும் வகையில் டிராஃபிக்கவோ இல்லை வேறு பிரச்சனையோ இருந்தால் அது கண்டிப்பாக கண்டிக்கத்தக்க வேண்டியது. அதெல்லாம் இப்போ தலைமை கழகத்தில் சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் ஒழுங்கு நடவடிக்கைகள் எடுப்பாங்க. ஆமாம் சார், அது எல்லாருக்கும் ஒன்று இருக்குல்ல சார். இப்போ நம்ம அரசியல் கட்சியில் எல்லா எண்ணம் உள்ளவங்களும் இருப்பாங்க, புரிதல் உள்ளவங்களும் இருப்பாங்க. ஸோ ஒரு சில பேர் இப்போ நீங்களே கேட்குறீங்க, எனக்கு பொறுப்புன்னு எதிர்பார்த்தீங்கன்னு சொல்கிறீங்க. அதெல்லாம் மேட்டர் இல்லை. நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறோம், நம்ம தளபதி அண்ணனை எப்படி புரிஞ்சுக்கிறோம், நம்ம நம்புகிறோம், அந்த கொள்கையை நம்புகிறோம். அந்த கொள்கை பிடிப்பும் தளபதி அண்ணன் மேலே நம்பிக்கை இருக்கவங்களுக்கு இந்த மாதிரி குழப்பமோ விமர்சனமோ இல்லை. அது அப்படி இல்லாதவங்களுக்கு அந்த உணர வைக்க வேண்டியது எங்களுடைய கடமை. ஸோ கண்டிப்பாக அவங்களை உணர வைப்போம் சார். இல்லை சார், அவர் வந்து இந்த தேர்தலுக்கான அந்த தேர்தல் பணிக்கான ஒரு பொதுச் செயலாளர், அந்த விஷயங்கள் வியூகத்துக்கான ஒரு பொதுச் செயலாளராக தான் இருக்கிற ஒழிய கட்சிக்கான பொதுச் செயலாளர் வந்து அண்ணன் புசி ஆனந்த் அவர் அதுக்கு இதுக்கு சம்மந்தமே கிடையாது சார். ஏற்கனவே ஆனந்த் அவங்க வந்து என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, கட்சியில் உழைச்சவங்களுக்கு தான் முக்கிய பதவிகள் கொடுக்கப்படுன்னு சொல்லியிருந்தாரு. இன்னைக்கு வந்து வெளியிருந்து வந்தவங்க எல்லாம் உடனே துணை பொதுச் செயலாளர், ஐடி செயலாளர்லாம் போடுறாங்க. இது முரணா தெரியலையா? இல்லை சார், இது அப்படி சார் இல்லை சார். கட்சியில் மக்கள் இயக்கத்தில் இருந்தவங்களுக்கு தான் எல்லா மாவட்ட செயலாளரும் கொடுத்துருக்காங்க. அதில் எந்த மாற்று கருத்து கிடையாது. இது வந்து தேர்தல் வியூகத்துக்காக அந்த அனுபவம் உள்ளவங்களை அங்கே எடுத்திருக்காங்க. இது எல்லா கட்சியிலும் நடக்கிறது தான். மற்றபடி இங்கே இருக்கிறவங்களை புறக்கணிச்சுட்டு புதுசாக யாரையுமே கூப்பிடல, புதுசாக யாரையுமே வந்து சேர்க்கலை. ஆனால் சேர்க்கக்கூடாதுன்ற எண்ணம் இல்லை. நீ அடுத்தடுத்து புதியவர்கள் வருவாருங்க. அவங்க என்ன சொன்னார் புசி ஆனந்த் அண்ணன், முதலில் இந்த இயக்கத்தில் விஜய் மக்கள் இயக்கத்தில் 30 வருஷமாக போஸ்டர் ஓட்டினவங்க, அண்ணனுக்காக உழைச்சவங்க, மக்களுக்காக உழைச்சவங்க, இவங்களுக்கெல்லாம் பதவிகளை கொடுத்துட்டு அடுத்து புதிய வரவுகளை நாம் வரவேற்போம்னு சொல்லி புசி ஆனந்த் அண்ணன் சொல்லியிருக்காங்க. அதுபடி தான் நடந்துட்டு இருக்கு சார். ஓராண்டு தான் இருக்கு தேர்தலுக்கு. எதிர்பார்த்த இடங்கள் அந்த வெற்றி வாய்ப்பு அதெல்லாம் கிடைக்கும்னு உறுதியாக இருக்கும் சார்.